இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். எ பாக்ஸ் கண்டைன்ஸ் கார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கண்டைன் கார்ட்ஸ் நம்பர்டு 3, 5, 7, 9. ஸோ ஆட் நம்பராக வருது, அப்படியே 35, 37 வரைக்கும் போயிடுச்சு. எ கார்டு இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து ஒரு கார்டை ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் the drawn card have either multiples of 7 or a prime number. ஓகேங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஈவெண்ட் வந்து என்னவா எடுத்துக்கலாம், ஈவெண்ட் ஏவை மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எடுக்கலாம், ஈவெண்ட் பியை ப்ரைம் நம்பர்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் எடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் அப்படின்றப்ப ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சொல்லலாம், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் வந்து என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னா 3, 5, 7, 9, அப்படியே போகும்போது 35, 37 அப்படின்ற நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கல. நம்ம எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3, 5, 7, 9, 11, 13, 15 அப்படின்ட்டு ஓட் நம்பராக எழுதி கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன, L = L, n = L - a/d+1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா படித்து வச்சுருக்கிறோம். ஸோ L ஃபார் லாஸ்ட் டேர்மு, A ஃபார் ஃபஸ்ட்டு டேர்மு, D ஃபார் டிஃப்ரென்ஸ். ரெண்டுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2ன்றது டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 1. ஸோ 37 - 3 37 - 3 34 / 2 + 1 கட் பண்ணேன் அப்படின்னா 17 + 1 18. ஸோ அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கார்டு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதைத்தான் நம்பர் ஆஃப் எஸ் வந்து 18 கார்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஓகேங்களா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது ஸோ அப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன கார்டெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்றது 7 வரும், 14 வரும், 21 வரும், 35 வரும். ஓகேங்களா. மொத்தமே இந்த 4 கார்டு தான் வரும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 நான் வந்து 3லேருந்து 37 வரைக்கும் இருக்கிறத எழுதியிருக்கேன். பட் இது எல்லாமே ஓடு நம்பர். பட் இங்கே வந்து என்னது ஒரு ஈவன் நம்பர் உள்ளே இருக்கா. ஸோ அப்போ ஈவன் நம்பர் வருமா, கண்டிப்பாக வராது. ஓகேங்களா. அப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 கார்டு மட்டும்தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இங்கே இருக்கிறதுல இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் இந்த 3 கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதை என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் ஏ = என்னது 3. ஸோ அப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஏ ஃபார்முலா எழுதிட்டு எழுதுவோம், நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எடுத்துக்கிட்டேன்னா நம்பர் ஆஃப் ஏ 3, நம்பர் ஆஃப் எஸ் 8, 18. சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பின்ற ஒரு ஈவெண்ட் எடுக்க போகிறேன். அதில் என்ன பண்ணுறோம், பிபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். கொஸ்டினில் என்ன இருக்குது, ப்ரைம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கெட்டிங் எ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா இந்த 3ல இருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சீரீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் என்னெல்லாம் வரும் அப்படின்றது தான். ஸோ அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பி வந்து 3ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர், 7, அடுத்து 11, 13, 17, 23, 29, 31 வரும். அதுக்கப்புறம் 33, 35 வராது, 37. ஸோ இதில் நடுவில் ஒரு நம்பர் 19 விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ 19 பாருங்கள், 3, 5, 7, 11, 13, 9, 17, 19, 23 வரும். அதுக்கப்புறம் 29 வரும். அதுக்கப்புறம் 31 வரும், 32, 33 வராது, 34 வராது, 35 வராது, 36 வராது, 37 வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பரையும் ப்ரைம் நம்பரை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து எவ்வளவு, 11. ஓகேங்களா.
ஸோ நம்பர் ஆஃப் பி வந்து 11 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வழக்கம் போல் நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பின்றது 11, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 11/8. ஓகேங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏல இருக்கிறது பியிலையும் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண முடியும், இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கிடையாது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்ன, ஏல இருக்கிறதெல்லாம் எது பியில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏல வந்து 3 தான். 7, 21, 35 இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 7 இருக்குது. 21, 35லாம் வரல. ஓகேங்களா? அப்போ 7 ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 7 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 1. ஓகேங்களா? ஒரே ஒரு நம்பர். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எழுதலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 1/18. ஓகேங்களா? சாரி, ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய மொத்த நம்பர் 18 சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 1/18. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 3/18, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 11/18, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/18. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது, எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் எ ப்ரைம் நம்பர். ஸோ ஆர் அப்படின்னு வந்ததுனாலே அது என்னது, ஏ யூனியன் பி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா எங்கே வந்தாலும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு பாக்ஸை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்ஸை நீட்டாக போடுங்க, நம்மள மாதிரி அவசரத்துக்கு போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது 3/18 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது 11/18. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 1/18. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணாதனால எல்லாமே டினாமினேட்டரில் 18ஆகவே நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ காமனாக 18 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் ப்ளஸ் 3 + 11 14 -1. 14 - 1ன்றது 13/18. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்றது 13/18 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 8.4ல் 7th சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ ஒரு இடவோட சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு சொன்ன மாதிரி என்னால் ஈஸியாக உங்களால் கவுண்ட் பண்ணி கூட எழுதலாம். நம்பர் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ணி எழுதலாம். இதே இது நம்பர் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக L - A/D+1ன்ற ஃபார்முலா போட்டு எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சா அந்த நம்பர் தான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸு, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ ஏன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்றப்ப நான் இதுக்குள்ளே இருக்கிறதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஃபுல்லாக எழுதிட்டேன். 3லேருந்து 37 வரைக்கும் இருக்குதா. பட் இதுக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 14 வராது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இங்கே இருக்கிறதுலாம் ஓட் நம்பர். ஓகேங்களா? அப்போ கட் பண்ணும்போது ஏ வந்து மொத்தம் 3 தான், நம்பர் ஆஃப் ஏன்றது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றதுக்கான ஃபார்முலா போட்டேன்னா எனக்கு இது ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பீன்ற ஈவெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைம் நம்பராக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த 3ல் இருந்து 37 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை ஃபுல்லாக நான் வரிசையாக எழுதுனேன் அப்படின்னா மொத்தம் எனக்கு 11 நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றப்ப 11/18. ஸோ இந்த ஈவெண்ட் ஏவுக்கும் ஈவெண்ட் பியும் ஒன்றுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுலேயும் இதுலேயும் காமனாக நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் காமனாக 7 இருக்குது, 1 நம்பர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ 1/18. ஸோ நம்மளுக்கு தேவை ஏ யூனியன் பி ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஏன்னா அவர் கேட்டிருக்க கொஸ்டின் எய்தர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் எ ப்ரைம் நம்பர். ஆறுன்ற வார்த்தை வந்தாலும் இது யூனியன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா போட்டு இருக்கக்கூடிய டேட்டாவில் அப்ளை பண்ணால் எனக்கு ஃபைனல் ஆன்சர் 13/18 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.